வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வணக்கம் தோழிகளே, இன்னைக்கு நம்ம டயட் ரெசிபியில் காண சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு அப்படிங்கிற பழமொழியை அடிக்கடி கேட்டிருப்போம். கொழுப்பை கரைக்கிறதுல கொள்ளுக்கு ஈடு இணையா எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு இதில் சக்தி இருக்கிறதுனால ஆயுர்வேதம் மற்றும் சித்தா மருத்துவத்தில் கூட இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதில் விட்டமின், புரதச்சத்து, இரும்பு சத்துன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு. அந்த காலத்தில் கடினமாக வேலை பார்க்குற குதிரைக்கு இந்த கொள்ளை கொடுத்ததுனால இதை குதிரை கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இதில் சத்து இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தேவையான ஊட்டச்சத்து இதில் இருக்குது. முக்கியமாக உடல் வளர்ச்சிக்கு தேவையான சத்தை கொடுக்குது. பழுதடைந்த திசுக்களை சரி செய்கிறதுக்கும் இது பயன்படுது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. உடம்புல எங்கெங்கே தேவையில்லாத கொழுப்புகள் படிஞ்சிருக்கோ அதெல்லாம் சரி செய்கிற வேலையை இந்த கொள்ளு பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சளி, காய்ச்சல், மாதவிடாய் போன்ற பிரச்சனையை சரி பண்ணுது. சிறுநீரகத்தில் இருக்கிற கற்களை கூட கரைக்கிற சக்தி இதுக்கு இருக்கான். அதனால் கண்டிப்பாக இந்த காணத்தை அடிக்கடி நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒருவேளை டெய்லி மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களா இருந்தால் உங்களோட மருத்துவர் ஆலோசனை பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். அடுத்து வரப்போகிற வீடியோவில் நம்ம ரசம், துவையல், லட்டு இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதெல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவுக்கு காணப்பயிறு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு காணப்பயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற பயிரை விட இதில் கொஞ்சம் நிறையவே தூசி, கல் எல்லாமே இருக்கும். இதை நல்லா நிறைய தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க. கல்லெல்லாம் அரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 தடவை நான் இதை அலசினதுக்கப்புறம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்க. இதை நம்ம ஒரு 12 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இதை நைட்டு ஊற வச்சுருந்தேன். மார்னிங் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்காக இதை நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டுட்டு கூட ஒரு தடவை அலசிட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் ஒரு 400 ml அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் இதை குடிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு 8 விசில் வரைக்கும் இதை வேக விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு அரிப்பு வச்சு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா காண சூப் ரெடி ஆயிடுச்சு. ஆற விட்டு குடிக்கிறத விட இதை சூடாக குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே பண்ணக்கூடிய சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் உள்ளவங்க, கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பாக மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் இதை குடிக்க வேண்டாம். மற்றபடி பார்டர் லெவலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை குடிச்சா சீக்கிரமாக குணமாக 100% வாய்ப்பு உண்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்மளோட சேனலில் ரெசிபிஸ் மட்டும் போடாமல் அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம போடுறோம். அதனால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.